மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருப்பது புலமை பரிசில் பரீட்சை எழுதும் தரம் 5 மாணவர்களுக்கான வினாத்தாள், அதாவது பயிற்சி வினாத்தாள் பகுதி 1 தொடர்பான விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதிலே உங்களுக்கு தெரியும், வினாத்தாள் 1 40 வினாக்கள் இடம்பெறும். அவ்வாறான ஒரு வினாத்தாளை இன்றைய வகுப்பிலே பார்க்கலாம். இன்றைய வகுப்பிலே பார்த்த மிகுதியின் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பிலே மிகுதி வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். எனவே பிள்ளைகளை, நீங்கள் நம்முடைய கல்வி தொலைக்காட்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற பயிற்சி வினாத்தாள்களை நீங்கள் செய்து பழகுவதற்கும் அதே போன்று புதிய விளக்கங்களை பெறுவதற்கும் உங்களுக்கு உறுதுணையாக அமையும் என்று நினைக்கின்றேன். எனவே மாணவர்களே, நாங்கள் இந்த பயிற்சி வகுப்பிலே இணைந்து கொள்வோம். வாருங்கள், வகுப்புக்கு செல்வோம். இங்கே பாருங்கள், 1, 2, அதாவது முதலாவது பக்கத்திலே வருகின்ற வினாக்கள் உங்களுக்கு இவ்வாறாக அமையும். வழமையான வினாக்கள் போன்று, அதாவது 1, 2 ஆகிய வினாக்களுக்கு முதல் உருவுக்கு சமனான உருவை தெரிவு செய்க. 1, 2 ஆகிய வினாக்களுக்கு முதல் உருவுக்கு சமமான உருவை தெரிவு செய்க. என்ன செய்யலாம் பிள்ளைகளே? என்ன செய்யலாம்? இப்ப பாருங்கள் பிள்ளைகளே, இங்கே நாங்கள் இதுதான் முதல் உரு. முதலாவது உரு என்பது இதுதான் முதலாவது உரு. இங்கே காட்டப்படுகின்ற முதலாவது உரு இது. இந்த உருவிற்கு சமமான உரு என்றால் இதே போன்று ஒத்ததாக வரையப்பட்டுள்ள உரு. அதான் கேள்வி. இதே போன்று ஒத்ததாக வரையப்பட்டுள்ள உரு. இப்ப நாங்கள் இதுல முதலாவது விடையை விடுவோம், 2வது விடையை பார்ப்போம். 2வது விடையில பாருங்கள், இந்த காது பகுதி நான் போட்டு காட்டுங்க. இந்த காது பகுதி, இந்த காது பகுதி இங்க வேறுபாடு இல்லை, அங்க இருக்கிறது இங்க இல்லை. அதே போன்று இந்த மேலே காட்டப்படுற இந்த முடிப்பகுதிகள் இங்கே குறைவாக காணப்படுது. அதனால 2வது விட இங்க பிழையே இருக்கு. 3வது விடையை பாருங்கள். இங்க இந்த காது பகுதியை அந்த நான் கிரீனால காட்டின அந்த உருவோட ஒப்பிட்டு பாருங்கள். இந்த காது பகுதி வேறுபாடு இருக்கு. அதனால இங்கேயும் அது பிழையே இருக்கு. எனவே பிள்ளைகளை, இங்க சரியான முறையில அமைந்தது முதலாவது விடையாக அமைந்தது. சரியான பிள்ளைகளை, இப்படி நாங்கள் செய்து கொள்ளலாம். இப்படித்தான் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து செய்ய வேண்டியது இந்த மாதிரி. சரியான பிள்ளைகளே, அப்ப முதலாவது உருவுக்கு சமமான உருவை இப்ப நாங்கள் முதலாவது வினாவிலே செய்து பார்த்துட்டோம். 2வது வினாவிலேயும் அதே பேட்டர்ன். அப்ப என்ன செய்வோம்? அதே போல பார்ப்போம். சரி பிள்ளைகளை, பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த முதலாவது உரு. இந்த முதலாவது உருவுக்கு சமனான உரு பார்க்க போகிறோம். அப்ப சமனான உரு அதே போன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே பாருங்கள், இங்கே முதலாவதுல நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். முதலாவதுல ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு பார்த்தோம் என்றால், இங்க பாருங்கள், இந்த சதுரம், இந்த செவ்வகம் இருக்குது. இந்த செவ்வகம் இப்படி இருக்குது. ஆனா இங்க பாருங்கள், இது இப்படி இருக்குது. இது பொருந்ததா? இல்லை. அப்ப அதனால முதலாவது விட பிழை. 3வது விடையை பார்ப்போம், பிறகு 2வது பார்ப்போம். 3வது விடையை பாருங்கள். 3வது விடை, இந்த செவ்வகம் இங்க நடுவில் இருக்கு, இங்க நடுப்பகுதியில் இருக்கு. இங்க பாருங்கள், இந்த செவ்வகம் இங்க நடுப்பகுதியில் இருக்குதா? இல்லை. அதனால இந்த விடையும் இங்க பிழையே இருக்கு. அப்ப இங்க பார்ப்போம், முதலாவது விடையும் 2வது விடையும் பிழையாக அமைந்துள்ளது. முதலாவது விடையும் 3வது விடையும் பிழையாக அமைந்துள்ளது. 2வது விடையை பாருங்கள், எல்லா பகுதிகளும் சமனாக உள்ளது. அதாவது முதலாவது அமைப்பு, 2வது அமைப்பு, 3வது அமைப்பு காணப்படுகின்ற இவ்வளவும் சமனாக அமையும். இவ்வாறு நாங்கள் தெரிவு செய்யலாம். அப்ப தெரிவு செய்யக்குள்ள இப்படி தெரிவு செய்யலாம், அல்லது ஒவ்வொரு பகுதியை ஒப்பிட்டு பார்க்கறது. எங்கெங்க பிழை வருது, 2 விட பிழை வரும், 1 சரி வரும், அப்படி தெரிவு செய்யலாம். சரியான பிள்ளைகளை? சரி பிள்ளைகளை, நாங்கள் அடுத்த 3வது வினாவை பார்ப்போம். 3வது வினா என்ன சொல்லப்படுது என்று பார்ப்போம். 3வது வினாவில் பாருங்கள்,
உருவை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. அப்ப பொருத்தமான பகுதியை தெரிவு செய்யன்னு சொல்லியிருக்கு. சரி பாப்பம் பிள்ளைகளே, இங்கே பாருங்கள். இதுல பாப்பம் இங்க ஒவ்வொரு மூலையிலையும் கருப்பு இருக்குது. சரி, ஓகே, அங்க மூலை இடம்பெற பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த செவ்வகத்தை இந்த சதுரத்தை நாங்க அப்படி ஃபில் பண்ணுவோம். முதலாவது அதை நிரப்புவோம். அப்ப முதலாவது அதை நிரப்புவோம். நிரப்பி போட்டு அங்கால நாங்கள் பார்ப்போம். சரி, முதலாவது நிரப்பியாச்சு. அடுத்தது இது ஒவ்வொரு சதுரமாக பிரிக்கப்பட்டுள்ளது இடையில. அதனால ஒவ்வொரு சதுரமாக நாங்க இங்கே பிரிப்போம். சரி, அதுவும் பிரிச்சாச்சு. பிரித்ததன் பின்னர் இங்க பாருங்கள், முதலாவது இதுல ஒவ்வொரு லைனிலையும் ஒவ்வொரு நீள்பக்கத்திலையும் இங்க ஒவ்வொரு நீள்பக்கத்திலையும் என்ன நடந்திருக்கின்றால் அது நிலைக்குத்து பக்கத்தையும் பார்க்கலாம், நீள் பக்கத்தையும் பார்க்கலாம். நிலைக்குத்து பக்கத்தில் பார்த்தோம் என்றால் இதில், அதாவது நான் பச்சையால் போட்டு காட்டுறேன், இதில் ஃப்ளாங்கே இருக்குது, அதாவது வெள்ளியே இருக்குது. அடுத்த நிலைக்குத்து லைனில் இதில் வெள்ளியே இருக்குது. அடுத்த நிலைக்குத்து லைனில் இங்கே வெள்ளியே இருக்குது. சரி, இது அப்போ இங்கே ஒரு இடத்துல இந்த நிலைக்குத்து லைனில், அதாவது நிலைக்குத்து லைனில் இந்த கரைக்கு ஒரு வெள்ளி ஒன்று வருவோம். அப்போ இங்கே கருப்பு இருக்குது, இங்கே கருப்பு இருக்குது, மேலேங்களையும் கருப்பு, நடுவில் ஏதாவது ஒன்றில் வரும். வரைக்குள்ள கிடைலைனையும் பார்க்கணும். அப்போ கிடைலைனில் பார்த்தோம்னா, கிடைலைன் என்றால் நிறையாக பார்த்தோம் என்றால் நிறையாக இந்த லைனில் இருக்குது, இந்த நிறையில இருக்குது, இந்த நிறையில இருக்குது. ஆகவே இந்த நிறையிலான அந்த வெள்ளை இல்லை. அப்போ இந்த நிறையில இல்லை. அதே போல நிலைக்குத்து லைன்ல இந்த நிறையில இல்லை, இந்த நிரல்ல இல்லை. அப்ப இந்த நிரல்ல வெள்ளை இல்லை, கிடைலைன்ல இந்த லைன்ல, அதாவது நிறையாக இந்த லைன்ல இல்லை, நிரலாக இந்த லைன்ல இல்லை. அப்ப இவ்வளவுத்திலே இடம் பெறது இதுதான் அது வரணும். அப்ப இங்க பிளாங்கே வரணும், வெள்ளையே வரணும். இந்த இடத்துல வெள்ளையே வந்தது இங்க தான் இருக்கு, மற்ற இடத்துல இல்லை. இது பிள்ளை, இது பிள்ளை. இப்ப இதுதான் சரியே வரணும். இருந்தாலும் நாங்கள் அங்காள பார்ப்போம். இப்ப பார்ப்போம், இதுல ஒன்று இந்த கரைக்கு வந்தால் மற்றது இந்த கரைக்கு வருவோம். அப்ப இந்த கரைக்கு நிலட்டி இருக்கும். ஏன்னா மாறி மாறித்தான் நிலட்டப்பட்டிருக்கு. அடுத்த மேலே, அடுத்தது கீழே, அடுத்தது இந்த கரைக்கு வருவோம், இந்த கரை பற்றினக்கு வருவோம். அப்ப இப்படி வரும். அடுத்த பாவம், அடுத்தது இப்ப இந்த மூலைக்கு வந்துட்டு இந்த மூலைக்கு வந்துட்டு அடுத்தது திருப்பி கீழே தான் வரும். அப்ப கீழ்ப்பக்கம் வந்தது, அப்ப கீழ்ப்பக்கம் வந்தது இந்த மாதிரி வரும். சரி, இப்ப இப்படி வந்த விட, இந்த மாதிரி வந்த விட எங்க இருக்குண்டா அதை இங்க தான் இருக்குது முதலாவது விட. சரியான பிள்ளைகளே, இப்ப இப்படித்தான் நாங்க தெரிவு செய்வோம். முதல் இந்த வெள்ளை பகுதியை, வெள்ளையாக நிறம் தீட்டப்படாத பகுதியை தெரிவு செய்து அங்கால தெரிவு செய்யலாம். சரியான பிள்ளைகளை, நம்ம இப்படி செய்யலாம். சரி பிள்ளைகளை, நாங்கள் நான்காவது வினாவை பார்ப்போம். நான்காவது வினா என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். நான்காவது வினாவை பாருங்கள். ஒட்டக, சிவிங்கி, கரடி, குதிரை, வரி குதிரை ஆகிய 4 விலங்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஏனின் வலம் வந்து கொண்டிருக்கின்றன, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அர்த்தம். தொடராக வந்து கொண்டிருக்கிறது. எனின் மேலுள்ள வரிசையில் அடுத்து வர வேண்டிய விலங்கு எது? அதான் கேள்வி. பாருங்கள், ஒட்டக, சிவிங்கி, கரடி, குதிரை, வரி குதிரை ஆகிய 4 விலங்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான், இந்த 4 பிராணிகள் தான் தொடர்ந்து பலம் பெறுகின்றன. இது கருத்து. தொடர்ந்து பலம் பெறுகின்ற, தொடராக வருகின்றது என்பது இது கருத்து. அதனால நாங்கள் கொடி கணக்கு முறை பார்க்கிறோம். சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம் என்னும் கொடி வரிசையில் தொடராக இவ்வாறு தொடராக நடப்பட்டிருந்தது. எனின் அந்த 5வது கொடி 8வது கொடி என்னும் அப்படி என்று கேள்வி. அதே போலதான் இதையும் செய்கிறது. இங்க பார்ப்போம். இப்ப இது முதலாம் நம்பர்ல வரும், இது 2வது, இது 3வது, இது 4வது. திருப்பி இது இந்த சுற்றுவட்டத்தின்படி, அதாவது சுழற்சி முறைப்படி திருப்பி முதலாம் நம்பர் வரும். ஏனண்டா இந்த 4 தான் திருப்பி வரும். ஒட்டக, சிவிங்கி, கரடி, குதிரை, வரி குதிரை. திருப்பி ஒட்டக, சிவிங்கி, கரடி, குதிரை, வரி குதிரை என்ற லெவல்ல போவோம். அதனால இந்த விட இந்த அடுத்ததாக வரும். இப்ப இங்க இந்த விட எங்க இருக்குது? முதலாவது தான். சரியான பிள்ளைகளை, இப்படி இந்த மாதிரியான வினாக்களை இப்படியும் செய்து கொள்ளலாம். சரியான பிள்ளைகளை, நாங்க அடுத்த வினாவுக்கு செல்வோம்.
அடுத்த வினாவை பாருங்கள். தரப்படும் உருக்கோலத்தில் அடுத்து வரும் உருவை தெரிவு செய்க. என்ன செய்யலாம் பிள்ளைகளே? தரப்படும் உருக்கோலத்தில் அடுத்து வரும் உருவை தெரிவு செய்கின்றிருக்கு. என்ன செய்யலாம்? சரி பார்ப்போம் என்ன செய்யலாம் என்று. நீங்கள் நன்றாக உற்று நோக்க வேண்டும். இங்க என்ன நடந்திருக்குது? எல்லா உருவும் உண்டு. ஆனா இந்த கருப்பு அதான் நிழற்றப்பட்ட சதுரம் மாறுற முறை தான் பிரச்சனை. அப்ப நிழற்றப்பட்ட சதுரம் எப்படி மாறுது என்றதை தான் நாங்க பார்க்க வேண்டும். சரி பார்ப்போமா பிள்ளைகளே? சரி இங்க பாருங்கள். இந்த கருப்பு சதுரத்தை பார்ப்போம். இந்த சைட்டில் உள்ள இந்த கருப்பு சதுரம் இந்த மாதிரி நகருது. இந்த லெவல்ல போகுது, கீழ் நோக்கி போகுது. அப்படி என்றா பிள்ளைகளே, இங்க இருக்கிற சதுரம் இப்ப இங்க இருக்கிற இந்த கருப்பு இப்ப இங்க வருது கீழே, அடுத்த கீழே வருது. இதை தொடர்ந்து ரொட்டேஷன்ல மேல வரும். மேல வந்த விட இங்க தான் இருக்குது, இங்க இல்ல, இங்க இல்லை, இங்க. சரி நாங்கள் அடுத்த பார்ப்போம். அடுத்த வேற கலரால உங்களுக்கு போடுறேன். சரிதானே? அப்ப இது இந்த சதுரம் இந்த கருப்பு சதுரம் மேல் நோக்கி போக வேணும். அப்ப மேல் நோக்கி போக வேணும்னா இப்ப இங்க இருக்குது, அடுத்தது இங்க இருக்குது, அடுத்தது மேல வந்துட்டது, அடுத்தது இங்க மேல வரும். இது இங்க இல்லை, இங்கேயும் இல்லை. சரி பிள்ளைகளே, அடுத்ததை பார்ப்போம் பிள்ளைகளே. அடுத்ததை பாருங்கள். இந்த கருப்பு சதுரம் இதுல இருக்குது. அது எங்க போகுதுன்றால் இப்ப இங்க நோக்கி போகுது. அப்ப இங்க நோக்கி போகும். அப்ப இங்க நோக்கி போகுதுன்றால் இது ஃபர்ஸ்ட் இங்க இருக்குது, அடுத்தது இங்க இருக்குது, அடுத்தது எங்க வந்துட்டது? இதுக்கு மேலே ஊதா கலருக்கு மேல வந்திருக்குது, அடுத்தது இங்க வரும். இங்க அதுகள் இல்லை, அந்த தொடர்பு ஒன்றும் இல்லை. அப்ப இந்த தொடர்புகளுக்கு சார்பாக வருவது முதலாவது விடை. இந்த தொடர்புக்கு சார்பாக வருவது முதலாவது விடை. சரியான பிள்ளைகளே? இப்படி நாங்கள் தெரிவு செய்யலாம். அப்ப இந்த படக்கேள்விகள் இப்படி தெரிவு செய்யலாம். சரி பிள்ளைகளே, அடுத்த ஆறாவது வினாவை பார்ப்போம். ஆறாவது வினாவை பாருங்கள். அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ள வீதி வழியே வடக்கு நோக்கி சென்று நீர் காணும் இரண்டாவது சந்தியில் வலது கை பக்கம் திரும்பி சிறிது தூரம் சென்று வடகிழக்காக செல்லும் வீதி வழியே செல்லும் போது உமது வலது பக்கத்தில் காணப்படுவது எது கண்டன்? என்ன செய்யலாம் பிள்ளைகளே? அப்ப பார்ப்போம். ஒன்றுமே செய்ய தேவையில்லை பிள்ளைகளே. இங்க படத்தில் நீங்கள் ஏதாவது சின்ன கலரால அப்படி அல்லது பென்சிலால ஏதாவது உங்களுக்கு தெரியக்கூடிய வகையில நீங்கள் அந்த லைனை கோட்டு பாதையால காட்டி பாருங்க, விடவர். இப்ப முதலாவது சொல்லப்பட்ட தகவலை நீங்கள் இங்கு குறிக்க வேணும். அங்க முதலாவது என்ன சொல்லப்படுது? அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ள வீதி வழியே வடக்கு நோக்கி சென்று என்ற சொல்லி இருக்குது. அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ள வீதி வடக்கில் இப்ப போறோம். ரைட், போறோம், வடக்கு நோக்கி போறது. சரி போனாச்சு வடக்கு நோக்கி. இப்ப இங்க போனாச்சு. வடக்கு நோக்கி சென்று நீர் காணும் இரண்டாவது சந்தியில் அடுத்த சொல்லியிருக்கு. நீர் காணும் இரண்டாவது சந்தியில். அப்ப நீர் காணும் இரண்டாவது சந்தியில் என்றா பிள்ளைகளை இங்க பாருங்க. இது முதலாவது சந்தி, இது இரண்டாவது சந்தி. அப்ப இரண்டாவது சந்தியில் வலது கை பக்கம் திரும்பி சிறிது தூரம் சென்று, பாத்தீங்களா? இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப வலது கை பக்கம் திரும்பி, இதான் இரண்டாவது சந்தி. வலது கை பக்கம் திரும்பி சிறிது தூரம் சென்று, இந்த சென்றாச்சு. இந்த சொல்லப்பட்ட தகவல் அப்படியே போடுறோமா? அப்ப இரண்டாவது சந்தியில் வலது கை பக்கமாக திரும்பி சிறிது தூரம் சென்று வடகிழக்காக செல்லும் வீதி வழியே. வடகிழக்குண்டா பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு இங்கால போட்டு காட்டுன்னா வடகிழக்குண்டா ஒரு பேப்பர்ல நான் உங்களுக்கு திசை தராட்டில் மேலதான் எப்போம் வடக்கு. இங்க வடக்கு, இங்க கிழக்கு, இங்க தெற்கு, இங்க மேற்கு. இதுதான் அது இந்த முறை. இதுல வடகிழக்கு என்பது வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட ஏரியா. இந்த ஏரியா தான் வடகிழக்கு.
அப்ப இந்த வடகிழக்கு இதான் சொல்லியிருக்கு, வடகிழக்காக செல்லும் வீதி வழியே செல்லும் போது என்றால் அடுத்தது இங்க இதுதான் அந்த வடகிழக்காக செல்ற வீதி. அப்ப இந்த வீதியாக அப்படியே செல்லேக்குள்ள கேள்வி என்னென்றால் உமது வலது கை பக்கத்தில் காணப்படுவது. அப்ப இங்க இடம், இந்த பக்கம் உங்க நீங்க இருக்கிறத பார்க்க வேணும். இங்க இடம், இங்க வலம், இதான் வலம். இந்த ஏரியா தான் வலம். அப்ப வல கேள்வி உமது வலது பக்கத்தில் காணப்படுவது. அப்ப பாருங்கள், பேருந்துகள் சுற்றவர நிற்கின்றது, சுற்றவர பேருந்துகள் நிற்கிறது. அப்ப இது என்ன இருக்கும், பொது சந்தையில் எப்படி நிற்குமா, பாடசாலையில் எப்படி நிற்குமா, இல்லை. ஆகவே பேருந்து தரிப்பிடம், பேருந்து தரிப்பிடம். அப்ப பேருந்து தரிப்பிடம். சரியான பிள்ளைகளை இப்படி நாங்கள் பார்க்கலாம். சரிதான பிள்ளைகளை. அப்ப நாங்கள் ஒவ்வொரு இந்த பந்தியாக வரும்போது பிள்ளைகளை ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பிரித்து பார்க்கணும். பகுதியாக பந்தியை பிரித்து தகவலை குறிச்சோம்னா விட தண்டப்பாடு. சரி பிள்ளைகளை, நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். 7வது வினாவை பாருங்கள். 7வது வினா. அப்ப நீங்கள் பாருங்கள் பிள்ளைகளே, முதலாம் பக்கம், அதாவது பக்க இலக்கம் 10ன்றது நாங்கள் கேள்வி செய்கிறோம் முதலாவது பக்கம். அந்த பக்கத்தில் எந்தவித பிழையும் வரக்கூடாதுன்னு அங்க படங்கள் சார்ந்த வினாக்கள். சரி, இவ்வுருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனை? சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனை என்று கேள்வி. எப்படி காணலாம் பிள்ளைகளே? இந்த சுருக்க முறையில் செய்யற எல்லாத்தையும் விட்டுட்டு நேரடியே உங்களோட அவதானிப்பு திறனை பயன்படுத்தி செய்யக்கூடிய மாதிரி செய்வோம். சரி பிள்ளைகளை பார்ப்போம். இதுல பாருங்கள், இது 1 நேரடியாக உள்ளது, 1 2 3 இருக்கிறது. அடுத்தது இங்க பாருங்கள், இது 4, இது 4. அடுத்த பார்ப்போம், இங்க இருக்குது. அடுத்தது 5, இந்த சதுரத்தை போட்டோம்னால் 5. வேற எங்க இருக்குது? சரி பிள்ளைகளை பார்ப்போம். அடுத்தது வெளியாளம், முழு சதுரம், பெரிய சதுரமாக அமைந்த முழுமையோட சேர்த்து 6. மேக்சிமம் 6 தான் விடையும் இருக்குது. அதனால 6 3வது விட உங்களுக்கு வரும். சரியான பிள்ளைகளை, இப்படி நாங்கள் நம்பர் போட்டு செய்யலாம். அல்லது முக்கோணங்கள் ABC அப்படி எழுத்துக்களை போட்டு பேர்ந்து ஒன்று சேர்க்கிறது, அந்த முறையையும் கையாளலாம். சரியான பிள்ளைகளை, அடுத்த வினாவை பார்ப்போம். 8வது வினா என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். 8வது வினாவை பாருங்கள். தரப்படும் பந்தியில் வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் இடம்பெறும் பகுதியை தெரிவு செய்க. வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் இடம்பெறும் பகுதி. சரி பார்ப்போம். அழகை அனைவரும் விரும்புகின்றோம் டேஸ் இருக்க வேண்டும். அழகிற்கு மேலும் அழகு தருவது தொட்டிகளில் வளர்க்கப்படும் கீறு சுறுசுறுப்பாக நீந்தி செல்லும் மீன்கள் வற்றாத மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றன. சரி பிள்ளைகளே, இப்படியான வினாக்கள் வருகின்ற போது நாங்கள் என்ன செய்யணும்? இதான் தொடர்புகளை இனங்காண்ற திறன். அப்ப நாங்கள் இதில் பார்ப்போம். அழகை அனைவரும் விரும்புகின்றோம், கீறு இருக்க வேண்டும் என்பது இங்க முதலாவது விடையாக இந்த விடையா அல்லது இந்த விடையா அல்லது இந்த விடையா முதலாவது லைனுக்குரியது வரும் என்றதை தெரிவு செய்கிறது. இங்க பார்ப்போம். நாம் வாழும் காடு அழகாக இருக்க வேண்டுமா? நாங்கள் காட்டிலேயே வாழ்றோம்? இல்லை, அதனால இந்த விட வராது. நாம் வாழும் வீடு அழகாக இருக்க வேண்டும். சரியே வருதா? ஆம். அப்ப வீடு அழகாக இருக்க வேண்டும். அப்ப இந்த 2 விடையும் சரியே வருது. முதலாவது வரியில முதலாவது விட விட்டுப்பட்டு போச்சு, முதலாவது நீக்கப்பட்டு போடுது. ஏன்னா அதுல பிழையாக அமைது காடு என்று. அதனால 2வது விடையா 3வது விடையா என்பதை தெரிவு செய்வதற்காக அடுத்த 2வது இடைவெளியில என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். மேலும் அழகு தருவது தொட்டிகளில் வளர்க்கப்படும் வண்ண வண்ண பூனைகளா வண்ண வண்ண மீன்களே? எது சரி வரும்? வண்ண வண்ண மீன்களே என்பதுதான் சரி வரும். அப்ப பூனைகள் தொட்டியில வளர்க்குறது இல்லை, அதனால அந்த விட வராது. ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் எடுத்த வச்சுக்கு முதலாவதை வச்சு கொண்டு முதலாவது வரி முதலாவது இடைவெளி
ஏதாவது ஒரு விடையில சரி வருதுன்ட்டு நாங்கள் எடுத்த விஜய்க்கு அங்க போகக்கூடாது. இங்க 3வது விடை தான் அதுக்கு பொருந்தது. என்னென்ன 2வது இடைவெளியில வாரது என்னன்றதையும் அவதானிக்கணும். 2வது இடைவெளியில வருகிறதையும் அவதானித்து நாங்கள் இங்க விடையை போடுவோம். சரியான பிள்ளைகளே, அப்ப இப்படி தெரிவு செய்து பழகினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிழையுமே வராது. சரி பிள்ளைகளே, நாங்கள் அடுத்த 9வது வினாவை பார்ப்போம். 9வது வினாவை பாருங்கள். 9வது வினா, ஒவ்வொரு சதுர அடைப்புகளிலும் உள்ள இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணின் நடுவில் வரும் இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண் யாது? என்ன செய்யலாம் பிள்ளைகளே? வாசிக்கைகளை இங்க கவனமே இருக்கணும். என்ன சொல்லப்படுதுன்றதை கவனமே வாசிக்கணும். இதுல சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு சதுர அடைப்புகளிலும் உள்ள இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணின், அப்ப முதல்ல இந்த பெரிய எண்ணை உருவாக்குவோம். ஒவ்வொரு சதுர அடைப்புகளிலும் உள்ள இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண், அதை முதல்ல செய்வோம். அத முதலாவது வரி, அதாவது முதலாவது தகவல் அதான் கேள்வியில் உள்ள தகவல். முதலாவது, ஒவ்வொரு சதுர அடைப்புகளிலும் உள்ள இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணை எடுக்க வேணும். பிறகுதான் அங்கால செய்ய வேணும். சரி, எடுப்போம். முதலாவது சதுரட்டையில பெரிய எண் இருக்கிறவங்க பெரிய, எப்பவுமே பிள்ளைகளே கவனியுங்கள் பிள்ளைகளே, எப்பவுமே பெரிய எண் எடுக்க வேணும் என்றால் பெரிய ஒரு கட்டத்தில் தரப்பட்டுள்ளது அல்லது வட்டத்தில் தரப்பட்டுள்ள இலக்கங்களை பயன்படுத்தி, இலக்கங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் தானே, குறியீட்டு வடிவில் அமைந்தது இலக்கங்கள். இப்ப இந்த இலக்கங்களை பயன்படுத்தி எண்களை உருவாகிறது. அப்ப இலக்கங்களை பயன்படுத்தி எண்களை உருவாக்குகள பெரிய எண் உருவாக்கணும் என்றால் பெரிய இலக்கம் ஒன்றுக்கு வரணும். பெரிய இலக்கம் முதலாவதே வரணும். இப்ப 8 7 4 3 என்றால் இப்ப 8 தான் முதலாவது பெரிய இலக்கம். அந்த பெரிய இலக்கம் முதலாவதே வந்தால் தான் அது பெரிய எண்ணே அமையும். சிறிய எண் அமையணும் என்றால் சிறிய இலக்கத்தை முதலாவதே கொண்டு வந்து போட வேணும். சரியான பிள்ளைகளே? அப்ப சிறிய எண் வரணும் என்றால் சிறிய இலக்கம், அதிலும் கொஞ்சம் பெருசு, அதிலும் கொஞ்சம் பெருசு, பெருசு பெருசுன்னு போகணும். அதாவது ஏறு வரிசையில போனா சிறிய எண் வரும். பெரிய எண் வரணும் என்றால் இறங்கு வரிசை என்றா என்ன? பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கங்கான குறைஞ்சோண்டு போனா பெரிய எண் வரும். அதே போன்ற அமைப்பை தான் நாங்க இங்கே இப்ப செய்ய போறோம். சரி பிள்ளைகளை பாருங்கள். இப்ப இங்க முதலாவது கட்டத்துல காணப்படுற இலக்கங்களை கொண்டு பெரிய எண்ணை உருவாக்க போறோம். பெரிய எண்ணை உருவாக்கியில் இங்க பெரிய இலக்கம் வரணும். அதனால 7 வரும். அதுக்கு அடுத்தது அதிலும் குறைஞ்சது 6. அப்ப அதிலும் குறைஞ்சது 6 வரும். அதிலும் குறைஞ்சது 4, அதே போல 3 2. அப்ப இந்த அதாவது 76,432. அடுத்த பார்ப்போம். அடுத்தது 5, பெரிய இலக்கம் 5 4 3 2 1, 54,321. அடுத்தது 6 5 3 2 1, 65,321. அடுத்தது 7 6 5 4 3, அதாவது 76,543. சரி, இப்ப நாங்கள் பெரிய எண்ணை உருவாக்கி போட்டோம். இங்க சொன்ன முதலாவது தகவல் படி பெரிய எண்ணை உருவாக்கி போட்டோம். இதுல கேள்வி, பெரிய எண்ணின் மிகப்பெரிய எண்ணின் நடுவில் வரும் இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய பெரிய எண். அப்ப இதுல நடுவில் வார இலக்கங்களை கொண்டு ஒரு பெரிய எண்ணை உருவாக்கட்டும். அப்ப இங்க நடுவில் வார இலக்கங்களை முதல் ஒரு வட்டத்துல போடுவோம். இது 4, இங்க நடுவில் வார 3, இங்க நடுவில் வார 3, இங்க நடுவில் வார 5. இப்ப நாங்கள் நடுவில் வரும் இலக்கங்களை எடுத்துட்டோம். அடுத்தது அந்த இலக்கங்களை கொண்டு மிகப்பெரிய எண்ணை உருவாக்க போறோம். இப்ப மிகப்பெரிய எண்ணை இந்த நடுவில் வருகின்ற அந்த இலக்கங்களை வட்டம் போட்டு காட்டியிருக்கிறேன். அந்த இலக்கங்களை கொண்டு இப்ப மிகப்பெரிய எண்ணை உருவாக்க போறோம். ஆகவே திருப்பி மிகப்பெரிய எண் என்றால் பெரிய இலக்கம் ஒன்றுக்கு வரணும். அப்ப இத வட்டத்துல போட்டு காட்டின அந்த நடு இலக்கத்துல மிகப்பெரிய நடு இலக்கம் 5. அதனால 5 முதலாவது.
அதுக்கு அடுத்ததாக 4 இருக்கின்றது, அதனால 4. அதுக்கு அடுத்ததாக 2 இடத்திலையும் 3 இருக்குது, அதனால 2 தடவை 3. 5433. அப்ப 433 முதலாவது விடையில இருக்கு. சரியான பிள்ளைகளே? அப்ப இந்த மாதிரியான வினாக்களுக்கு நாங்கள் சரியாக இந்த காட்டப்பட்டுள்ள இந்த வினாவிலே வருகின்ற ஒவ்வொரு வாக்கியத்தையும் சரியான முறையில் எடுத்தோம்னா இங்கே பிள்ளை வராது. சரியான பிள்ளைகளே? இப்படி செய்யலாம். சரி பிள்ளைகளே, அடுத்த 10வது வினாவை பார்ப்போம் பிள்ளைகளே. 10வது வினா என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். 10வது வினாவை பாருங்கள். தரப்படும் கணித செய்கையில் ஆங்கில எழுத்துக்கள் உள்ள சதுர அடைப்புகளில் வர வேண்டிய இலக்கங்களை முறையே காட்டுவது. அப்ப இங்க பார்ப்போம், ஒவ்வொரு சதுர அடைப்பையும் ஏதோ ஒரு எண்கோவை ஒன்று காட்டி இருக்குது. அப்ப அந்த எண்கோவையில ABCD என 4 எழுத்துக்கள் ABCDE ஆன இருக்குது. 5 எழுத்துக்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. அந்த எழுத்துக்கள் காணப்படுகின்ற கட்டங்களிலே எந்தவித இலக்கங்களும் காட்டப்படவில்லை. எனவே அந்த எழுத்துக்களிலே காணப்படுகின்ற அந்த இடைவெளியிலே நாங்கள் இலக்கங்களை போட்டு இந்த மாதிரி விடையெடுப்போம். என்ன இலக்கங்கள் வருவோம். சரி பார்ப்போமா பிள்ளைகளே? சரி, என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? இவ்வாறான வினாக்கள் வந்தா நீங்கள் என்ன செய்யலாம்? சரி பார்ப்போம் பிள்ளைகளே. மேலே இருந்தும், அதாவது நிரையாகவும் கோவை இருக்குது, நிரலாகவும் கோவை இருக்குது. 2 பகுதியாலேயும் இந்த கோவையை செய்யலாம் என்று காட்டியிருக்குது. சரி பாருங்கள் பிள்ளைகளே, இறுதியாக 3வது நிரையில், 3வது நிரைண்டா இது, 3வது நிரையில் காணப்படுகின்ற கோவை, 3வது நிரையில் காணப்படுகின்ற கோவையை நாங்கள் செய்யக்கூடிய வகையில முதலாவது இருக்கு. 3வது நிலையிலே காணப்படுகின்ற கோவை 11 இருக்குது. 11 எத்தனைய கூட்டினால் 46. 11 எத்தனைய கூட்டினால் 46. இதுதான் அது. 11 எத்தனைய கூட்டினால் 46. அதுன்ற விட ஈல வரும். அப்படி என்றால் 46ல இருந்து 11 கழிச்சா ஈன்ற பிரமாணம் வரும். செய்து பார்ப்போமா? இப்ப 46ல இருந்து அதில் உள்ள 11 கழிக்கிறோம். கழிச்சால் அந்த ஈக்கான விட தண்டை பாட்டில் வரும். 6ல இருந்து 1 போனால் 5, அதே போல 4ல இருந்து 1 போனால் 3, 35 வரும். அப்ப ஈக்கு 35. ஈக்கு 35 என்றால் இப்ப 5 மொண்டு மாறும், 3 மொண்டு 46 வரும். அப்ப இது செய்தாச்சு. ஈக்கு 35 வந்த விட எங்க இருக்குன்னு பார்த்தோம்னால் எல்லாத்துலேயுமே இருக்குது. இங்க இருக்குது ஈக்கு 35, இங்கே இருக்குது, இங்கே இருக்கு, 3 விடையிலும் இருக்குது. சரி, அடுத்த இன்னும் உடைக்கக்கூடிய வகையில இருக்குது. எப்படி என்றால் இங்க பார்ப்போம். இப்ப இந்த நிலை குத்த பார்த்தோம்னால், இந்த மாதிரி நிலை குத்த பார்த்தோம்னால் இங்க பாருங்கள், அதாவது நிழலை பார்த்தோம்னால் சியோட 35 கூடினா 46. அப்ப நாங்கள் இப்ப 46ல இருந்து 35 கழிப்போம். அப்ப இங்க ஏற்கனவே கழிச்சிருக்கு. அப்ப இதுன்ற விட 35 11 தான் 46. ஆகவே சிக்கு என்ன விட வரணும்? கட்டாயம் 11. ஏனென்றால் 35 11 இங்க 46, இங்க 35 இருக்கு. ஆகவே இங்க 11 போட்டா சரி. இப்ப சிக்கு 11, சிக்கு 11 எல்லா இடத்துலயும் இருக்குது, ஆனா இங்கே இல்லை. அதனால இந்த விட பிழை, 3வது விட பிழை. சரி, இப்ப பார்ப்போம் 11 என்றால் இனி நாங்கள் பார்ப்போம். இங்க 35 இங்க இருக்குது. இந்த நிரலை பார்ப்போம். 35 இங்க இருக்குது, அங்க 19 இருக்குது. அப்ப 35ல இருந்து 19 கழிச்சா டி என்ற பிரமாணம் வரும். அப்ப போடுவோம் பிள்ளைகளே. 35ல இருந்து அந்த மேலுள்ள அந்த நிலையில் உள்ள 19 கழித்தால் இங்கே கடன் எடுத்து கழிக்கணும். அப்ப கழிக்கல 15ல இருந்து 9 போனால் 6, அதே போல 2ல இருந்து 1 போனால் 1. அப்ப இங்க 16 வரும். இங்க டிக்கு 16 வந்தா சரி. அப்ப டிக்கு 16 வந்தா இங்க நிலை குத்தாக 35 கூட்ட வரும். அப்ப டிக்கு 16 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது.
அடுத்த பிஐயும் ஏயும் கண்டாதான் சரி. பிஐ காணுவோம். இங்க கூட்டல் அமைப்பு இருக்குது. அப்ப 35ல இருந்து இங்க 16. அப்ப இங்க பிக்கு என்ன விட வரணும்? இங்க பாருங்கள், இங்க 35 இருக்குது, இங்க 16 19 தான் 35. ஆவே இங்க 35 இருக்குது, இங்க 16 இருக்கு. ஆவே பிக்கு ஆட்டோமேட்டிக்கா 19 தான் வரும். ஆவே பிக்கு 19 இங்க தான் இருக்குது, இங்க இல்லை. அதனால அந்த விட பிழை. ஆவே ஏக்கு நாங்கள் இலகுவை காணலாம் 30. அப்ப 30ல இருந்து 19 போனால் 11, 30ல இருந்து 19 போனால் இங்கேயும் 11. இப்ப சரியே வருது. ஆகவே பிள்ளைகளே, இங்க சரியான விடையாக அமையும் உங்களுக்கு 2வது விடை சரியாக அமையும். சரியான பிள்ளைகளே, அப்ப இப்படி நாங்கள் பிரதியீடு செய்து நாங்க செய்யலாம். அல்லது இன்னொரு விதத்தில் செய்யறால் ஒவ்வொரு விடையாக பிரதியீடு பண்றது. முதலாவது விடை ABCDE ஆகிய எழுத்துக்களுக்கான இலக்கங்களை முதல் கட்டமாக போட்டு பார்க்கிறது. போட்டு பார்க்கும்போது இங்கே விடைகள் சரியாக அமைதா என்று பார்க்கிறது. பார்த்தா அது சரி வராட்டில் 2வது விடையை போட்டு பார்க்கிறது, அதுவும் சரி வராட்டில் 3வது. அப்படி ஒவ்வொரு விடையாக போட்டு பார்த்து நாங்கள் செய்யலாம். சரியான பிள்ளைகளே, ஒவ்வொரு விடையாக போட்டு பார்த்து இதை செய்து கொள்ளலாம். செய்தாலும் இந்த மாதிரியான விடையை எடுத்துக்கொள்ளலாம். சரி பிள்ளைகளே, நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். 11வது வினாவை பார்ப்போம். 11வது வினாவை பாருங்கள். தரப்படும் எண்கோலங்களை விளங்கி 11ஆம் 12ஆம் வினாக்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. 11ஆம் வினா இங்கே இருக்குது, 12ஆம் வினா இங்கே இருக்குது. என்ன செய்யலாம்? 11ஆம் வினாவை என்ன செய்யலாம்? ரைட், பாப்போமா? சரி, 11வது வினாவை பாருங்கள். இங்க 57 இருக்கிறது. 57 என்றால் 5ம் 7ம் எத்தனை? 5ம் 7ம் 12. அப்ப இதை கூட்டி விட்டால் வர்ற விடை இங்கே இருக்கும் 12. அதே போல 89 அடுத்ததுல இருக்கு. அப்ப 89 கூட்டினால் 9 மட்டும் 17 இங்கே இருக்கு. அதே போன்று 8 மாறும் 14, அதை கூட்டினால் இங்க விட வரும், அதுதான் 14. அதே போல 7 ஒன்றும் 8, ஆகவே இங்க வரும் என்ன விடை? 8. அப்ப 8 முதலாவது தொகுதி. விளங்குதா பிள்ளைகளே? 57 7 5 12 இங்க வரும். சரிதானே? இப்ப அங்காள பார்த்தோம் என்றால் 4 ஒன்றும் 5, 1 சக 4. இந்த அதாவது உங்களை போட்டு காட்டினோம் என்றால் இந்த இலக்கமும் இந்த இலக்கத்தையும் கூட்டினால் இப்ப 5 வரும். அடுத்தது இந்த 2ஐயும் 1ஐயும் கூட்டினால் இங்க 3 வரும். சரியானே? அதே போன்று இந்த 2ஐயும் இந்த 3ஐயும் கூட்டினால் இங்கே 5. ஆகவே 4ஐயும் 5ஐயும் கூட்டினால் இங்க 9 வரும். அப்ப 89 விடை 89ஆக அமையும். சரியான பிள்ளைகளை இப்படி செய்யலாம். இவ்வளவுதான் இதுன்ற வேலை. வெண்கோலம் பல விதத்தில் வரும். நாங்கள் இலகுவை இங்கே செய்யக்கூடிய வசதி. சரி பிள்ளைகளை, அடுத்த வினாவை பாருங்கள். அடுத்தது பார் செய்யலாம். அடுத்த 12வது எண்கோலம். 12வது எண்கோலத்தை இப்படி செய்யலாம். சரி பாப்போமா பிள்ளைகளே? சரி பாப்போம். இங்க பாருங்கள் 7ம் 4ம் இருக்கிறது. அப்ப 7 4 இருக்கிறது. 2க்குமான இடை வித்தியாசம் 3. அப்ப 7 சய 4 சமன் 3. அப்ப 3 வருது. 7 சய 4 3. ஆகவே இந்த இடை வித்தியாசம் 3. அப்ப 3 தர 3 என்ன விடை? 9. அதுதான் இங்கே வந்திருக்கு. 3 தர 3 9. சரி பிள்ளைகளே, சரி அதே போல அடுத்ததையும் அதே பேட்டர்னுக்கு செய்ய வேண்டும். இங்க பார்ப்போம். 15 சய 9 சமன் 6. இங்கே அதாவது இந்த 2க்குமான இடை வித்தியாசம் 6.
6 தர 6 சமன் 36. 36 எங்க இருக்குது பிள்ளைகளே? இங்கே வந்துட்டு. சரியான? இங்கே வரும். அடுத்தது 11 சய 8 சமன் 3. அப்ப இங்க அதாவது இந்த ரெண்டையும் நாங்கள் இடவித்தியாசம் பார்க்கிறோம். இடவித்தியாசம் பார்த்தால் 3 என்றால் 3 தர 3 சமன் 9. 9 எங்க இருக்குது? இங்கே இருக்கு. அதே போல இங்க அடுத்ததுல 12 சய 4 சமன் என்ன விட பிள்ளைகளே? 12 சய 4. 12ல இருந்து 4 போனோம் 8 வரும். அதாவது இது ரெண்டுக்குமான வித்தியாசம் 8. 8 என்றால் 8 தர 8. 8 தர 8. 8 தர 8 என்ன விடை? என்ன விட வரும்? 64 வரும். 64 இதுல வரும். 64. 64 இங்க வரும். 64 எத்தனையாவது விடையில் இருக்குன்னு நீ பார்த்தோம்னா சரி. சரியான பிள்ளைகளே? இப்படி நாங்கள் பார்த்தோம்னா சரி. இப்ப பாருங்கள் பிள்ளைகளே, 64 மூன்றாவது விடையில் இருக்கு. சரியான? அப்ப ரெண்டுக்குமான இட வித்தியாசம் அப்போ பாருங்க, ரெண்டுக்குமான இட வித்தியாசம். 2க்குமான இட வித்தியாசத்தை பார்த்து அங்கால அதை பெருக்கிறோம். 2க்குமான இட வித்தியாசத்தை பார்த்து அங்கால பெருக்கிறோம். 2க்குமான இட வித்தியாசத்தை பார்த்து அங்கால பெருக்கிறோம். சரியான பிள்ளைகளே? இப்படி இந்த வகையான கணக்குகளை இப்படி செய்யலாம். அடுத்த 13ஆம் வினாவை பார்ப்போம். 13ஆம் வினாவை பாருங்கள். இன்றைக்கு 3 நாட்களுக்கு முன்னுள்ள நாள் திங்கட்கிழமையெனின் நேற்றைக்கு 2 நாட்களுக்கு பிறகு வரும் நாள். என்ன செய்யலாம் பிள்ளைகளே? இன்றைக்கு 3 நாட்களுக்கு முன், அப்ப இன்று போடுவோம். இதில் இன்று போட்டு ஆரம்பிப்போம். இன்றைக்கு 3 நாட்களுக்கு முன்னுள்ள நாள். அப்ப 3 நாட்களுக்குண்டா 1 நாள், 2 நாள், 3 நாள். 3 நாட்களுக்கு முன்னுள்ள நாள் இதுதான் முன்னுள்ள நாள். 3 நாட்களுக்கு முன்னுள்ள நாள் இதைத்தான் சொல்ல போறோம். இதுதான் 3 நாட்களுக்கு முன்னுள்ள நாள். என்ன நாள்? 3 நாட்களுக்கு முன்னுள்ள நாள் திங்கட்கிழமை. அப்ப இது திங்கள். இது திங்கள் என்று எடுத்துட்டோம். சரி, இன்றைக்கு 3 நாட்களுக்கு முன்னுள்ள நாள் திங்கட்கிழமையெனின் நேற்றைக்கு, இது இன்றண்டா இதுதானே நேற்று. நேற்று என்பது இதுதான். அப்ப நேற்றைக்கு 2 நாட்களுக்கு பிறகு. அப்ப 2 நாட்களுக்கு பிறகுண்டா இது 1, இது 2. 2 நாட்களுக்கு பிறகுண்டால் இதுல வார இந்த நாள். அப்ப இது பிறகு வரும் நாள் இது. அப்ப இந்த இதுதான் இப்ப கேள்வி. இதுதான் இதான். இப்ப நேற்றைக்கு 2 நாட்களுக்கு பிறகு. அப்ப நேற்றைக்கு 2 நாட்களுக்கு பிறகு இந்த நாள். அதுக்கு முதல் கேட்டது, அதுக்கு முதல் சொன்னது இன்றைக்கு 3 நாட்களுக்கு முதல். அப்ப அன்றைக்கு 3 நாட்களுக்கு முதல், இது நேற்றைக்கு 2 நாட்களுக்கு பிறகு உள்ள நாள். சரி, இப்ப இது திங்கள் என்று வந்தா இது என்னவே வரும்? இது என்னவே வரும்? இது என்னவே வரும் என்று ஒன்றையும் நாங்கள் குறித்து கொண்டு போனால் இங்க சொல்லப்பட்ட இந்த கேள்விக்கான விட வரும். இப்ப இங்க செவ்வாய், இங்க புதன், இங்க வியாழன், இங்க வெள்ளி, இங்க சனி, இங்க ஞாயிறு. ஆகவே விடை ஞாயிறு மூன்றாவது விட சரியே இருக்கு. மூன்றாவது சரி. சரியான பிள்ளைகளே? அப்ப கேள்வியை வாசிக்கான் இதுக்கான விடையை நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியான முறையில வாசிக்கணும். இன்றைக்கு 3 நாட்களுக்கு பாருங்கள், இதுல அந்த கருத்து வரும். இன்றைக்கு 3 நாட்களுக்கு முன்னுள்ள நாள். இன்று இதுல போடுறோம். இன்றைக்கு 3 நாட்களுக்கு முன்னுள்ள நாள். 3 இடைவெளியை விட்டுட்டு 1 2 1 2 3 இடைவெளியை விட்டுட்டு அங்காள் நேற்று. இன்றைக்கு முதல் நாள் தான் நேற்று, அதான் முன்னுள்ள நாள். அந்த நேற்று, இந்த நேற்றிலிருந்து 2 நாள் பிறகு என்றால் 1 2 2 நாள் பிறகு. இந்த நாள் என்ன நாள் என்றால் அங்க கேள்வி.
இந்த நாள் தந்திருக்குது. இந்த நாள் என்ன? அப்ப இந்த நாள் திங்களன்னா இங்க செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. சரியான பிள்ளைகளே? இப்ப பார்ப்போம். இவ்வாறான வினாக்களை இப்படி தகவல் ஒவ்வொரு பகுதியாக தகவலை குறிக்க உங்களுக்கு விடை வரும். இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு பிழைக்காத பிள்ளைகளே. எனவே பிள்ளைகளே, இந்த பயிற்சி வினாத்தாள் 1 வருகின்ற பயிற்சி வினாத்தாளிலே நாங்கள் மொத்தமாக இன்றைய வகுப்பிலே பார்த்தது 13 வினாக்களை பார்த்திருந்தோம் பிள்ளைகளே. 13 வினாக்களும் எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக நன்றாக விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன். முதல்ல வருகின்ற வினாக்கள் ஆரம்பத்தில் எந்த ஒரு வினாத்தாளையும் ஆரம்பத்தில் வார வினாக்கள், அதாவது 2ஆம் பக்கத்திலே காணப்படுகின்ற, நீங்கள் எழுதிய முதலாவது பக்கம் என்று சொல்றது அது 2ஆம் பக்கம். 2ஆம் பக்கத்திலே வார வினாக்கள் எப்பவுமே படங்கள் சார்ந்த வினாக்கள். அது இலகுவாக நீங்கள் கண்டுபிடித்து போடலாம். அதை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக இன்றைய வகுப்பிலே பார்த்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வருகின்ற கடினமான வினாக்களும் எவ்வாறு செய்வது என்பது தொடர்பான விடயங்களை இன்றைய வகுப்பிலே பார்த்திருக்கின்றோம் பிள்ளைகளே. தொடர்ந்து அடுத்து வருகின்ற வகுப்பிலே இதை 13 வினாவை தொடர்ந்து 14வது வினாவிலிருந்து அடுத்த வகுப்பை ஆரம்பிப்போம் பிள்ளைகளே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்தி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.